வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. நாங்க ஒரு சீரீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். என்ன சீரீஸ் அப்படின்னா, எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல ஒரு நாள் எப்படி இருக்க போகுது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எப்போதும் போல இருக்கும். அது கூட சேர்த்து எங்கெல்லாம் போகலாம், என்னெல்லாம் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ்ல என்ன சாப்பிடலாம், சாப்பிடறதுக்காக தான் நம்ம ஒரு ஊருக்கே போறோம். ஸோ இதுதான் இந்த சீரீஸா இருக்க போது. டே 1 ஸ்டார்ட் 9:40, எக்ஸாக்டா 9:40 ஆகுது. இங்க இருந்து டிரெக்டா 4 மணிக்கு மதுரையில இருப்போம். 4 மணிக்கு மதுரையில என்ன சாப்பிட கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுனே இருக்கேன். காலங்காத்தால மதுரை வந்து இறங்குறீங்க அப்படின்னா நத்தம்ல வந்து இறங்கிடுங்க. பை பஸ்னா எனக்கு ரூட் எல்லாம் தெரியல, ஐம் ரியலி சாரி. பை ஓன் கார்ல வந்தீங்கன்னா நத்தம் வந்து இறங்கிட்டு, நத்தம் வந்துட்டு ரூட் எல்லாம் சூப்பர் கிளீன் பண்ணிட்டேன். செம்மையா இருந்தது. நாங்க வந்து 4 years 5 years முன்னாடி பண்ணும்போது எங்க காரை இந்த ரோட்டுக்குள்ளேயே எடுத்துட்டு வர முடியாது. அப்படி ஒரு ரோட்ல நாங்க வந்தோம். இன்னைக்கு எடுத்து சரலுன்னு வந்து சராக்குன்னு வந்து நின்னாச்சு. ஷார்ட்லாம் எடுத்திருந்தேன், பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, 7 o'clock சோறு போடுவாங்களா? நமக்கு சோறு தான் முக்கியம். 5:45. இப்போ நாங்கள் வரும்போது இங்கே 4:30க்கு இந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆனோம். நிறுத்திட்டு அரை மணி நேரம் தூங்கணும். கரெக்டாக அருண் 5 o'clock அவங்க வந்துட்டாங்க. ஸோ அருண் மட்டும் நான் ஷார்ட் எடுக்கிறேன். ஏன்னா அருண் வந்து திருச்சி வரைக்கும் தூக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் திருச்சியிலேருந்து தான் தூங்கணும். அதனால அருண் நான் ஷார்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஃபேஸ்ல வாஷ் பண்ணிட்டு I'll get ready and நம்ம சாப்பிடலாம். ரெடியா மாமே? கொஞ்சமே கிடையாது. புஷ்பா டிஃபரெண்டா சூப்பரா இருக்கும். சரி, புரோட்டா இந்த குரும்பு. காலையிலேயே திருப்தியான சாப்பாடு நாங்க சாப்பிட்டுருக்கோம். ஐயா கிட்ட எவ்வளோன்னு கேட்டு கொடுத்துடலாம். ஐ திங்க் அரௌண்ட் இது 8 kilometers தான் அருணே. டெய்லி இது காலையில 7.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு பத்தியா, நான் 8 kilometers கரெக்டா சொன்னேன். நான் தான் பிரில்லியன்ட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பெங்களூர் பிரிட்ஜோடது தெரியுமா? தெரியாது எனக்கு. தெரியாது. ஆனா 7.5 kilometerக்கு பிரிட்ஜ், அதுவும் மதுரையில, வேற ரகம் இல்ல. வர்ற மாதிரி ஹெலிகாம் இருந்தா ஏத்தி எடுத்துருக்கலாம். நம்ம பிரில்லியன்ட் ஹெலிகாம விட்டு வந்துட்டோம். இவங்களெல்லாம் வச்சு எப்படி குப்பை கொட்டுறது சார்? எந்த பிட்ட போட்டாலும் பைபிள்ல டைவர்ட் ஆக மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கும் வந்திருக்கோம். குமார் மிஸ் தான் இருக்கா. வண்டியில முதல்ல ஸ்கிராட்ச் போட்டு நான் தான் அந்த ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கிராட்ச் போட்டான். 500 5W வச்சிருக்கும் போது முதலில் கோடு போட்டது சஞ்சய். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. எவ்வளவு மெமரிஸ் இருக்குல்ல மதுரையில. யா கோ ஸ்ட்ரைட். நைட்டு சாப்பிட போற இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட். அதனால நாங்க தான் சாப்பிடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு மட்டும் அருண் புது இடம் பார்த்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எதிர்க்கு சாப்பிடலாம், அங்கே ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லஞ்ச் அங்கே போக போறோம். நான் கிளம்பி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக போறேன். யூஸ்வலா நான் மதுரைக்கு வந்தாலே வேற எல்லா கோயிலுக்கும் போவேன். அம்மனை மட்டும் போய் பார்த்ததே இல்லை. அதனால அவங்க கோச்சின்னு இருப்பாங்க. அதனால அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு அங்கே உள்ள வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க. ஸோ நான் என்ட்ரியில் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், மீனாட்சி அம்மன் பார்த்துட்டு மதுரைக்கு வந்து சாப்பிட வேண்டிய ரெகுலரான ஐட்டம்லாம் எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ராயல் கோட்ல போய் தங்க போறோம். மதுரை சீரீஸ் பண்ணும்போது, நத்தம் பரோட்டாலாம் பண்ணும்போது நான் ஸ்டே பண்ணி இந்த இடம் ராயல் கோட் தான். அதனால எனக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிக்கும். எது ராயல் கோட் தான் தானே சொன்னேன். இல்லையே, ராயல் கோட் தான் சொன்னேன். மொக்க வாங்கினியா? ரீவைண்ட் பண்ணி பாடுறா. ராயல் கோட்ல போய் தங்க போறோம். நான் கரெக்டா தான் சொல்லுவேன். எப்போதுமே பல்ப் வாங்குறது நீ தான் அருணே, நான் இல்லை. ஓகே, டேக் இட். போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கேட்ச் யூ அப். இல்லை, இப்படி போகலாம். பேக் சைடு என்ட்ரன்ஸ்ல போயிடலாம். பேக் என்ட்ரன்ஸ்ல போகலாம். ஆல் ரூட் வி நோ, ஐ நோ. இதான் போக முடியாது. போக முடியாது. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை
ஏய் இதெல்லாம் வச்சிருக்கீங்க, நைஸ். மசாஜர் எல்லா ரூம்லயும் இருக்கே, வாவ். இங்கெல்லாம் எனக்கு இருக்கிற சௌரியமே வராது. அப்பா வண்டர்ஃபுல், தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நான் சொல்றேன், இந்த போஸ்ட் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தங்கும் போது இதே கண்ணாடியில் எடுத்தது. அந்த கண்ணாடியை காமிங்கள். மூங் தால் அல்வா, ராகி புட்டு, போண்டா, பொங்கல், சாம்பார், சப்பாத்தி, பாயில்ட் எக், பிரெட்ஸ், சாலட்ஸ் அண்ட் ஃப்ரைஸ். இது என்னது? கோதுமை கூழ். இது வந்து பழைய சோறு, நைஸ்னா. இந்த பழைய சோறு தண்ணி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வெங்காயமும் பயிரும், நைஸ். சரி, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. நாங்கள் பழைய சோறு தண்ணி மட்டும். ஃபர்மெண்டட் ரைஸ், வாட்டர் ஒன்லி, குட் ஃபார் ஸ்கின். நான் எங்க ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொன்னா சொல்லியிருக்கேன், கண்டினியூவான பிளாக் தானே. ராயல் கோட், மதுரை. அதாவது காலையில் டிஃபன் வந்து நம்மளோட டிஃபன்னா அது இதுதான். யூஸ்வலாகவே இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஒரு கப்பு சாப்பிட்ணும். அப்புறமா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறீங்களா? நான் எடுத்துக்கவா? தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எல்லாருமே தண்ணியே தான் எடுப்பாங்கல்ல. தண்ணி மட்டும், ரைஸ் வேண்டாம். எங்களை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? அப்படித்தானே கேட்கணும்னு தோணுது. இவன் சாப்பிடாம வந்துட்டு நம்மளும் சாப்பிடுவேன்றான். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பா. ஹெல்தியா சாப்பிட்றேன்னு ஆரம்பிச்சோன்னு சாப்பிட்ற ஐட்டம் பாத்தீங்கல்ல, மூங் தால் அல்வா. இது என்ன? ஒரு போண்டா. போண்டா. பரவாயில்லைங்கக்கா, தேங்க்யூ. நான் மட்டும் தான் சாப்பிடுறேன், இங்க யாரும் சாப்பிடல. அதாவது பிரேக்ஃபாஸ்டா தம்பி? பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன இருக்குன்னு மட்டும் நீ டேபிள்ல பாரு. நான் வந்து ஃபர்மெண்டட் ரைஸ் சாப்பிட போறேன். ஒன்லி தண்ணி. எங்க அம்மா இதை பார்த்துட்டு வீட்டுல செஞ்சு கொடுத்தா நீ தின்ன மாட்டேன், வெளில போய் திம்பியான்னு கேட்பா. பட் நான் வீட்டுல செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி பொண்ணுதான் நான். நல்லா இருக்கு, நீ சாப்பிட்றேன், குளிர்ச்சியா இருக்கும். டெய்லி நான் காலையில் தண்ணி குடிக்கலான்னு இருக்கேன். குடிச்சா ஸ்கின் பளபளன்னு ஆயிடுவோம். கொரியன் என்ன பண்றாங்க, இதை ஃபேஸ்ல போடுறாங்க. நம்ம உள்ளுக்கு போட்டுருவோம். ராயல் கோட்ல ஒரு ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இங்க வர டிரைவர்ஸ்க்கு ஃப்ரீ ஃபுட் உண்டு. லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலி எல்லாருக்குமே ஃப்ரீ. டிரைவர்ஸ்க்கு லஞ்சும் ஃப்ரீ. அண்ட் டிரைவர்ஸ்க்கு இங்க ரூம்ஸ் வித் ஏசியும் இருக்கு, ஃப்ரீ. ஓனர்ஸோட வரவங்க யூஸ்வலா கார்லயே தங்கிடுவாங்கல்ல, அவங்களுக்குன்னு தனியா ரூம் இருக்காது. இங்க டிரைவர்ஸ்க்குன்னே ரூம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரூம் இன் தி சென்ஸ் பங்க் பெஞ்சோட ஏசி ரூம் கொடுத்துருவாங்க. வாங்க உன்னை காமிக்கிறேன். எவ்வளவு ஹேர் இருந்திருக்குல, ஹேர் ஃபால் பயங்கரமா ஆயிடுச்சு. அப்படியேதான் இருக்கேன்ல, எந்த வித்தியாசமும் இல்லைல்ல? ஆமா தானே? இல்லையா? அப்படியேதான் இருக்கேன் நான், ஒன்னும் வித்தியாசம் இல்லை. எனக்கு கணத்துல லைட்டா கொஞ்சம் சதை மட்டும் போட்டு. இது வந்து நாங்க 2020ல ஷூட் பண்ணது. இப்ப 25ல இருக்குமா? நைஸ். வாங்க போலாம். தம்பி, மதுரை 2 விஷயம் ஃபேமஸ். ஒன்னு மதுரையை காக்குற மீனாட்சி. ஓகே, அடுத்து நாங்க சாப்பிட வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க வந்து ரொம்ப தேடி இந்த ஹரிஷ் மிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். நிறைய பேர் போட்டாங்க போல, நான் தான் லேட்டு. ஓகே, போய் சாப்பிடலாமா? வாங்க. லஞ்ச் இன் ஹரிஷ் மிஸ். இது நாட்டுக்கோழி பிரியாணி அண்ட் ரைத்தா. இந்த ரைத்தாக்கு குருமா, மட்டன் சுக்கா, மட்டன் முட்டைக்கறி. கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன், செம்மையா இருந்தது. சாப்பிடலாம். ஓ, ரொம்ப நாள் ஆச்சா மதுரை பிரியாணி சாப்பிட்டு? ரொம்ப நாளா. மட்டன் முட்டை, மட்டன் எப்படி வேணா சொல்லிக்கோங்க. யூஸ்வலா மூளையும் முட்டையும் நான் சாப்பிட்டுருக்கேன். அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இந்த மட்டன் முட்டை அது அந்த முட்டையோட சேர்த்து வரட்டி இருக்காங்களா, ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டா அந்த ஒரு கிறிஸ்பினஸ் தெரியுது. சூப்பர். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. அதுவும் மட்டன் சுக்காவுக்கு ஒயிட் ரைஸ் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா. மட்டன் பிரியாணி 267 தான். நாட்டுக்கோழி பிரியாணி தான் 285. முட்டைக்கறி 190. 170 சுக்கா. சாதம் 15 rupees. 973. தேங்க்ஸ்.
ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் இந்த டே vlog, the day is going good. சாப்பிட்றத தவிர வேற வேலையே செய்யாம சுத்தின்னு இருக்கோம். ஒரே பிரியாணி ஒரே மெத்தட், ஆனா ஒரு கிடைக்கும் ஒரு டேஸ்ட். ஒரே தண்ணில தானே நீங்களாம் சமைக்கிறீங்க. எப்படி அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் கொண்டு வரீங்க? நேரா போங்க. எனக்கு மேப் வேற நான் சொல்லிட்டே வரணும். நேரா போங்க. நேரா போய் அங்க ஒரு லைட்டா அங்க வச்சுக்கோங்க மேப்பை. எங்க ஊர்ல தான் கூமாப்பட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. லவக்கல் டேம் பேண்ட் போகக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சிருக்க டேம் அது ஆக்சுவலி. ஏன்னா அங்க நிறைய கரடி, ரொம்ப தண்ணி கிட்டே இருக்கும், ஸோ ஸ்லிப் ஆகி விழுந்துருவாங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குன்னா அதை பேன் பண்ணியிருக்காங்களாம். இவங்க ஊர் தான்றதே தெரியல. என்ன டைலாக்ல சொல்லுவாங்க, பாருங்க என்ன தேனா இனிக்குதுங்க. அந்த தண்ணிலாம் வந்து இவங்க ஊரு தான். எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. குழந்தை பிறக்கும் எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்குமா. எனிவே பட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அததான் நான் சொல்ல வரேன். ஐயோ என்ன பேச விடுறியா நீ? எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டீங்க, அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். அதே தண்ணி தான் அய்யனார் கோயிலையும் வருது. அந்த அய்யனார் கோயில் தண்ணியில நம்ம குளிச்சோன்னு வைங்களேன், நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. குற்றாலம்ல வந்து அருவி, அது ஒரு வேற ஒரு ஃபீல். அது இது ஓடுற தண்ணியில அப்படியே சிலு 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 சிலுன்னு இருக்கும். அந்த தண்ணியில இருந்து எழுந்திருக்கவே மனசு வராது. அய்யனார் கோயில தண்ணி வருதா? இல்ல, ஊரே தண்ணி வருது, இவங்க ஊர் அய்யனார் கோயில மட்டும் தண்ணி வரலையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. தண்ணி இருக்கிறப்ப எடுத்த வீடியோ. ஓ அப்படி வேற, இது வேற செஞ்சிட்டீங்களா சார்? தண்ணி இருக்கும்போது எடுத்த வீடியோ வச்சு இப்ப எல்லாரும் நம்பி குமாம்பட்டி வரைக்கும் கிளம்பிட்டீங்க. வாங்க போமா. டான் கூட கிளம்பிருக்காருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோ போடுவாரு, பார்த்துட்டு என்னன்னு பாப்போம். இப்படி செஞ்சுட்டீங்களா? இந்த வீடியோ என்னைக்கு போடுறோம்னு தெரியல. எல்லாரும் வீடியோ பார்த்து முடிச்சு குமாம்பட்டியோட ட்ரெண்டே முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம செய்வோம்னு வச்சுக்கோங்க. How do I tell you? We usually work like that. We are waste fellows. Okay, என்ன பேசிட்டு இருந்தோம்? சரி, நாங்க வந்து தென்காசியை அழகா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்லாம் தென்காசியில நிறைய இருக்கு. நிறைய நான் அதெல்லாம் வீடியோ பண்ணதே இல்ல. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். கூமாபட்டியை அவர் ப்ரமோட் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் முடிவு பண்ணி he is my inspiration for these videos அப்படின்னு தென்காசிக்கு நான் காமிக்கிறேன். ஒரு சுறவழி கிளம்பியதே, அவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்கு. ஓகே சரி, கமிங் டு த பாயிண்ட். என்ன கமிங் டு த பாயிண்ட்? ஐ எம் நாட் அ குட் vlogger பிகாஸ் நான் என்ன பண்ணுவேன், ஒரு லொக்கேஷனை பார்த்து அதோட அழகுல வீடியோ எடுக்க மறந்துட்டு என்ன தெரிகிறது அப்படின்னு லொகேஷனை பார்த்துட்டு இருப்பேன். இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, நான் நல்ல ப்ளூப்பர் கட்டட் குத்துன்னு இருப்பேன், கேமரா கீழே வச்சு ப்ளூப்பருக்கு சிரிச்சுன்னு இருப்பானுங்க, ப்ளூப்பர் கட்டட் ஷூட் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாவே நாங்கெல்லாம் பேட் vloggers. அதை நான் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். என்ன மனுஷன்? இப்போ போய் ஜிகர்தண்டா குடிப்போம், குழு குழுன்னு இருக்கும், சில்லுன்னு ஜிகர்தண்டா சாப்பிடுவோம். பாய். என் மனைவி தந்த பரிசுன்னு எழுதி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் மனிதன். எங்கேயோ போயிட்டடா. பிரதர் என்ன ஃபேமஸ் உங்க கடையில? கடையில வந்து சாக்லேட் முந்திரி அல்வா நல்லா இருக்கும். சாக்லேட் முந்திரி அல்வா நல்லா இருக்கும். முந்திரி அல்வா, போக வந்து பன் அல்வா நல்லா இருக்கும். பன் அல்வா, பால் அல்வா, எல்லாமே அல்வா. கேரட் அல்வா ஆண்டி ரெடி ஆயிடுச்சு. நம்மகிட்ட பூண்டு மிக்சர் நல்லா இருக்கும். போதும் 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 போதும். பூண்டு மிக்சர் பூண்டு போட்டு மிக்சர் ஆக்ஸ் போட்டுப்பாங்களோ, வறுத்து போட்டிருப்பாங்களோ? பன் அல்வா சாப்பிடுவோமா? பன்னு நீங்க பால் அல்வா சாப்பிடுறீங்களா? வந்து இந்த மேல் பகுதி ஒயிட்டா இருக்கும், கீழே ப்ரௌனி. அது ஏன் அந்த மாதிரி மேல் பகுதி சூடா இருக்கிறதால? சூடு ஆறின பிறகு உங்களுக்கு அந்த டேஸ்ட். சரி. ஸ்வீட் ஆக்சுவலா நம்ம பன் அல்வா சாப்பிட்டுருக்கோம்ல, இது பால் அல்வாவா? நான் சொன்ன மாதிரி இந்த அடியில இருக்க பிரவுன் தான் டேஸ்டா இருக்கு. சின்ன வயசுல ₹1 பால்கோவா தருவாங்க தெரியுமா, ஒரு சின்ன இவ்வளவு சைஸ் ஸ்கொயர் சைஸ்ல ₹1 பால்கோவா, அந்த டேஸ்ட்ல இருக்கு. சூப்பர். சின்ன கடை தெரு, தெற்கு வாசல்ல அப்படியே போகும்போது பார்த்து, இந்த ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், சேவ் பண்ணி வச்சிருந்தேன், இங்க வந்து சாப்பிடணும்னு. சொன்ன மாதிரியே அருமையா இருக்கு. இந்த பால்கோவா வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸை ரீகால் பண்ற அளவுக்கு டேஸ்டா இருந்தது. இந்த மைசூர் பாக்க பாக்குறதே இல்ல. இதுவும் சைல்ட்ஹுட் டேஸ்ட் ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு.
அதாவது இது இத்தனை நாள் வேற நம்ம சாப்பிட்ட மாதிரியான பிரெட் அல்வா இது கிடையாது. இது பன் அல்வா. டு யூ நோ பன் அல்வா? நோ ஸ்வீட் டயட்னா ஸ்வீட்டே சாப்பிட கூடாது. நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அந்த கப்பு ஃபுல்லா உங்க அண்ணன் தான் சாப்பிடுவாங்க. பிரகதி ஒருத்தன் கார்ல இருக்கான். பிரகதி நடுவுல ஜாயின் பண்ணிட்டான் எங்க கூட. ஓகே, அடுத்த வீடியோ பார்க்க போலாமா? எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? போடுவானே தெரியாதா? பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பா என்று நினைத்து விடாதீர்கள். நான் கொஞ்சம் ரகடான ஆள். அது வந்து நீங்க எந்த இடத்துல வேணா எனக்காக போட்டுக்கலாம். உடம்புல எனர்ஜி இல்லைங்க, தூக்கமா வருது. வயிற்றுலயும் சுத்தமா கேப் இல்லைங்க. மதுரை என்னால ஒன் டே இன் மதுரை ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணாங்க. இங்க லொகேஷன் எல்லாம் போலான்னு சாப்பிடுறதுலயே டயர்ட் ஆயிடுறேங்க நான். வாங்க போலாம். மினி வாங்கவா ஸ்பெஷல் வாங்கவா? மினியே போதுமா? எங்கடா கூட வந்தோம். உனக்கு வேணுமா? 2 வாங்கவா? 2 மினி வேணும். எவ்வளவு? சாப்பிட கொஞ்சம் கூட இடமே இல்ல வயித்துல. சாப்பிடு. செம்மையா இனிக்குதுடா. சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாதுன்னா அது அவ்வளவு இனிக்குது. அதாவது போர் அடிக்காது. ஜிகிர்தண்டா தான் இல்ல. நைஸ். ஆனா கொஞ்சமா தாங்க. எவ்வளவுண்ணா? 20 ரூபாய்க்கு. இனிப்பா இருக்கு. இன்னும் இல்ல, சோர்ப்பா இல்ல, நல்லா இருக்கு. இதை சாப்பிடாதீங்க. இதுல இடம் கத்த இது என்னதுண்ணா? மட்டை. இதோட மட்டை வெளியில வெளில இருக்க அந்த அவுட்டர் லேயர் கொஞ்சம் துவர்ப்பு. அதுக்குள்ள இருந்து இன்னொரு பீஸ் கட் பண்ணி கொடுத்தாங்க. அது இனிப்பு. ஃபர்ஸ்ட் கட் பண்ணது 20 அட இனிப்பா இருக்கு. இந்த ஒயிட் பீஸா இருக்கு. இங்க வந்து இனிப்பா இருக்கு. இது வந்து துவர்ப்பா இருக்கு. பெருசா கடிச்சிட்டேன். இது கூட அவ்வளவு துவர்ப்புலாம் இல்ல. மிக்ஸ்டா இருக்கு. எல்லாமே சாப்பிட்டுட்டு கடைசியா தெப்பக்குளம் வந்திருக்கோம். ஆக்சுவலா தெப்பக்குளத்துல போட்டிங் இருக்கும். போட்டிங் போலான்னு நினைச்சேன். போட் இருக்கு. ஒரு நாள் கூட குளத்துல போட்ல போகவே முடியல. ஓகே, வேற எதுனா சாப்பிடலாமா? என்ன சாப்பிடலாம்? மறுபடியும் முதல்ல இருந்தா என் வயசுல சுத்தமா இடம் இல்லதான். போவோம். பை வாக் தான். பை வாக்கா? நடக்க முடியாதா? ஓகே சரி, வாங்க அப்படியே போய் எதுனா சாப்பிடுவோம். கறி தோசை சாப்பிட ஒரு கடைக்கு போறோம். ஆமா, அந்த கடையில கறி தோசை வந்து பயங்கரமா இருக்கும். ஒன் டே இன் மதுரை பிடிக்கும் போது அது இங்கதான் பிடிக்கும். அதை பிளான் பண்ணி சோ நான் ஆர்டர் பண்ண ஐட்டம் ஆளுக்கு ஒரு பீஸ் நாங்க எல்லாம் முன்னோங்க எல்லாமே ட்ரை பண்ணிப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் கறி தோசை மதுரை தான் பண்ணிக்கலாம். மதுரையோட டே 1 முடிந்தது. டே 2 ராஜபாளையத்துல பார்க்கலாம். போகும்போது ஃபன் நடக்கும்ன்றீங்க எல்லாரும். அப்படி இருப்பீங்க, தூங்குவீங்க. ஓகே ஓகே பாப்போம். எதனா இருந்தா சொல்றேன். போலாமா?